சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற 4 வருஷத்தில் 12.5 லட்சம் வேலைவாய்ப்புகள். இபிஎஃப்ஓ தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பெண்களுக்காக இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் என பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் அரசு மாணவர்களுக்காகவும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குகிறது. அதே நேரத்தில் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்காக முதலீடுகளை ஈர்த்து வருவதோடு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு வேலைவாய்ப்பு சதவீதம் உயர்ந்துள்ளதாக தற்போது இபிஎஃப்ஓ புள்ளி விவரத்தில் தெரியவந்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு கடந்த 4 வருடங்களில் மட்டும் ஒரு வருஷத்திற்கு சராசரியாக 12.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகளில் சுமார் 10% தமிழ்நாட்டில் இருந்து வந்தது என அதன் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. மேலும் 4 வருடங்களில் மொத்தமாக 52 லட்சத்திற்கும் அதிகமானோர் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மத்திய அரசு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் விரைவில் இபிஎஃப்ஓ 3.0 என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறது. இதன் மூலம் தொழிலாளர்கள் தங்கள் பிஎஃப் பணத்தை நேரடியாக ஏடிஎம் அல்லது யுபிஐ மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும். தற்போதைய நிலையில் தொழிலாளர்கள் தங்களது பிஎஃப் அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணத்தை நெட் பேங்கிங் மூலமாக மட்டுமே பெற முடியும். இதற்காக தொழிலாளர்கள் தமது வங்கி கணக்கை இபிஎஃப்ஓ இணையதளத்தில் இணைக்க வேண்டும். பிறகு ஆன்லைன் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செயல்முறை பல கட்டங்களை கொண்டுள்ளது. இதற்கு கூடுதல் காலமாகும். ஆனால் இபிஎஃப்ஓ 3.0 திட்டம் செயல்பட்டால் தொழிலாளர்கள் உடனடியாக சுலபமாக பிஎஃப் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதே நேரத்தில் இபிஎஃப்ஓ தவறான பயன்பாடுகளுக்கு பணம் எடுத்தால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. பிஎஃப் பணத்தை பயன்படுத்தும் முக்கிய காரணங்களாக வீட்டுக்கான கட்டிட பணம், வீடு வாங்குதல், கடன் செலுத்துதல், அவசர மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி, திருமணம் அல்லது குடும்ப அவசர செலவுகள். தவறான நோக்கத்திற்காக பணம் எடுத்தால் இபிஎஃப்ஓ அந்த தொகையை மீட்டெடுத்து அபராதமும் விதிக்கும். மேலும் 3 ஆண்டுகளுக்கு பணம் எடுக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் எப்போது முழுமையாக பிஎஃப் பணம் எடுக்கலாம்? தற்போதைய சூழலில் 2 காரணங்களுக்காக பணத்தை முழுமையாக எடுக்கலாம். ஒன்று, குறிப்பிட்ட வயதை அடைந்ததும் ஓய்வு பெறுவது அல்லது 2 மாதங்களுக்கு மேல் வேலை இல்லாமல் இருந்தால் முழுமையாக பணம் எடுக்கலாம். இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கூறியதாவது, தவறான காரணங்களுக்காக பிஎஃப் பணத்தை எடுப்பது 1952ஆம் ஆண்டு பிஎஃப் திட்டத்தின் கீழ் பணத்தை மீட்டெடுக்க வழிவகுக்கும். உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். பிஎஃப் பணத்தை சரியான தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். உங்கள் பிஎஃப் உங்கள் வாழ்நாள் பாதுகாப்பு கவசம். இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு பிஎஃப் பணத்தை உடனடியாக பெறும் வசதி உருவாகி சேமிப்பையும் பாதுகாப்பையும் ஒரே நேரத்தில் உறுதி செய்யும் முயற்சி இபிஎஃப்ஓ மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள். நன்றி, வணக்கம்.